அன்பிற்கினியவர்களே, இனிய காலை வணக்கம். குக்கேஸ் இந்த சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்றார் இல்லைங்களா? அதை பற்றி தான் இன்றைக்கும் பேச போகிறேன். என்னடா மறுபடியும் அதே டாபிக் பேசுகிறாங்களேன்னு யோசிக்காதீங்க. இன்றைக்கி அதிலிருந்து வேற ஒரு சின்ன விஷயம் நான் கவனித்தது, எனக்கு பிடிச்சது, நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். குக்கேஸ் அந்த போட்டியில் வெற்றி பெற்றதும் மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீரோட தான் விளையாடிய அந்த சதுரங்க பலகையில் எல்லா காய்களையும் ஒவ்வொன்றா அதனுடைய இடத்துல சீராக அடுக்கி வச்சுட்டு தன்னோட இருக்கையிலிருந்து எழுந்துப்பார். எழுந்ததுக்கப்புறம் அவர் உட்கார்ந்துருந்த அந்த இருக்கையை கூட சரியாக நகர்த்தி அதனோட இடத்துல வைப்பார். இதை அவர் செய்யணுங்கிற எந்த அவசியமும் இல்லைங்க, ஆனால் செஞ்சார். இதை எல்லாரும் கவனிச்சிருப்போம். எனக்கு அந்த செயல், அவர் வெற்றி பெற்றதை விட அவர் செஞ்ச அந்த செயல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கு அப்படி இருக்க பிடிக்கும். வெறும் விளையாட்டு மட்டுமின்றி ஒவ்வொருக்கு ஒழுக்கத்தையும் பண்பையும் சேர்த்தே கண்டிப்பாக கற்றுக் கொடுத்துருக்காங்க அவருடைய பெற்றோர். அவங்களுடைய இந்த வழிநடத்தல் இல்லாமல் ஒரு குழந்தைக்கு இந்த பழக்கம் எளிதில் வராதுங்க. நிஜமாவே இதுக்காகவே அவருடைய பெற்றோரை மனமாற பாராட்டணும். ஒரு பொருளை சுத்தமாக பராமரிக்கிறதும் எடுத்த இடத்துல நேர்த்தியாக வைக்கிறதும் தனி மனித ஒழுக்கத்தில் ஒரு முக்கியமான அங்கங்க. தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒருவருக்கு கண்டிப்பாக தலைமை பண்பை வளர்த்து கொடுக்கும். இந்த கால குழந்தைங்களுக்கு இதை கற்றுத்தர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. கலைஞ்சிருந்தால் தான் வீடு, அப்படியே இருந்தால் மியூசியம், இந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம பேசிக்கலாங்க. ஆனால் எந்த ஒரு இடமும், நம்ம பணிபுரிகிற இடமோ இல்லை வீடோ எல்லாமே நேர்த்தியாக இருந்தால் தாங்க செய்கிற செயலும் நேர்த்தியாக இருக்கும். இந்த செயலை ஆங்கிலத்தில் ஆப்பிள் பை ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பை அப்படிங்கிறது நம்ம மேக்ஸில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, கான்ஸ்டன்ட் வேல்யூ 22/7 அப்படின்ட்டு, அதுதான் அந்த. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் உங்கள் வீட்டை நேர்த்தியாக வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மை ஹோம் இஸ் அன் ஆப்பிள் பை ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் ஐ கீப் மை பிளேஸ் இன் ஆப்பிள் பை ஆர்டர் தான். நீங்கள் எப்படி? நாளை சந்திப்போம் தோழமையிலே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, ஜெயாற்றை வென்றார்.